ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஜிடி விசிஸ் டிசி குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நம்பர் 32 IPL 2024 அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் போல் லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீமை பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா KKR vs RR. KKR தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட்லர் லாஸ்ட் வரைக்கும் நின்று கடைசியில் மேட்சே மாற்றி வின் பண்ண வச்சிட்டாரு. ஸோ செம்ம ஹிட் பண்ணார். 100 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நரேன் 100, செகண்ட் இன்னிங்ஸில் பட்லர் 100. ஸோ RCB கூட ப்ளே பண்ண மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி 100 அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் பட்லர் 100 அடித்து வின் பண்ண வச்சுருவார். ஸோ சேம் தான் நடந்திருக்கு. நரேன் கேப்டன், பட்லர் வைஸ் கேப்டன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசலை ட்ரா பண்ணணும், ஸ்டார்க்கை ட்ரா பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ரிஸ்க்ஸு. ஸோ மற்றபடி பெருசாக ரிஸ்க்கு ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஸோ KKRல ஈடன் கார்டன்ஸ் வருண் சக்கரவர்த்தி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஹச் ராணாவும் ஒரு நல்ல பவுலராக இருக்கார். இப்போது ரியான் பராக் சேஃபு. ஸ்ரேயஸ் ஐயருமே ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலுமே நம்ம எடுத்திருப்போம். ஸோ சேஃபான பிக்கு தான் அவர். ரகுவன்ஷி நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல பிளேயரும் கூட. அப்புறம் ஆவேஸ் கானும் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். இப்போ RRக்கு வந்து விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு, லெஃப்ட் ஆர்ம் சீமரு. ஈடன் கார்டன்ஸில் ஏர்லியராக சீம் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம் கண்டிப்பாக ஸ்விங்குக்காக. ஸோ ஸ்டார்க்குமே அந்த மாதிரி எடுத்திருப்போம். ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு ரிஸ்க்கு. ஸ்டார்க்கையும் ரசலையும் விட்டுட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னும் 2 பிளேயர் எடுத்துருக்கணும். அவ்வளோதான் ரிஸ்க்கு. ஸோ கேப்டன் அண்ட் ஒய்சி வந்து பார்த்திங்கன்னா 40% நேற்று நிறைய கேப்டனாக போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரீம் 11ல். ஸோ இவர் வந்து சேஃப் ஆப்ஷன். ஒய்சி பட்லருமே அப்படி தான், எப்போயுமே யூனிவர்சல் கேப்டன் வந்து பட்லர் தான் வருவார். ஸோ பெருசாக எந்த ரிஸ்க்குமே இல்லை. ஒரு 2-3 ரிஸ்க் தான் டெய்லியுமே வருது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒன் சைடாக போகல, ஈக்குவல் மேட்ச் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 5 பிளேயர் KKRல, 6 பிளேயர் RRல. ஸோ இதுதான் வந்து நான் நேற்றுக்கான ட்ரீம் டீம். நம்ம இன்றைக்கான கிராண்ட் லீக் டீம்ஸை வந்து பார்த்துடலாம். இன்னும் விசன் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ குஜராத் விசிஸ் டெல்லி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 50K டெய்லி வந்து IPL மேட்ச்சுக்கு 50K கிவ்வே போட்டுருவாங்க. அது போக CSK ஓட அஃபிஷியல் பார்ட்னரும் கூட. அதனால் வந்து CSK மேட்ச்க்கு வந்து 1 lakh rupees கிவ்வே போட்டுருவாங்க. ஸோ அதில் GSTயுமே கிடையாது. டெபாசிட் பண்ணுறப்போ உங்கள் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு வாலெட்டில் ஏறிடும். ஸோ நோ GST. அப்புறம் லெஸ் என்ட்ரி ஃபீஸும் கூட. அது போக நம்மளுக்கு வந்து எல்லா என்ட்ரி ஃபீஸுமே இருக்குது. Head3 Head4 Headல எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. 4 rupeesல லெஸ்ஸில் ஆரம்பித்து 4 rupeesல ஸ்டார்ட் பண்ணி 40,000 rupees வரைக்கும் நமக்கு Head3 Head4 கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு செம்மையான ஆப்பு ஸ்மால் லீக்ஸ்க்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்னு ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட், ரித்திமான் சாஹா இந்த மேட்ச் ப்ளே பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் மேத்யூ வெய்டே ட்ரை பண்ணிக்கலாம். சுக்மன் கில், வார்னர், சாய் சுதர்சன், பிருத்திவி ஷா, விஜய் சங்கர். இந்த மேட்ச் ஒரு மேட்ச் கூட இந்த சீசன் சைன் ஆக கிடையாது. ஸோ அவரையும் நோட் பண்ணிக்கோங்க. மேபி 1 or 2 மேட்சஸில் வந்து அவர் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அக்சர் பட்டேல், ரஷீத் கான், குல்தீப் யாதவ், நூர் அகமது கேப்டன், வைஸ் கேப்டன் ரித்திமான் சாஹா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ரிஷப் பண்ட், ரித்திமான் சாஹா, சுக்மன் கில், வார்னர், சாய் சுதர்சன், பிருத்திவி ஷா, விஜய் சங்கர், அக்சர் பட்டேல், ரஷீத் கான், K யாதவ், நூர் அகமது. கேப்டன் ரஷீத் கான், வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல். ரஷீத் கானுமே இன்னும் கேப்டன் ட்ரீம் டீம் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். மேத்யூ வெய்ட், டேவிட் வார்னர், சாய் சுதர்சன், பிருத்திவி ஷா, அக்சர் பட்டேல், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், குல்தீப் யாதவ், கலீல் அகமது விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். ஸோ அவரை நோட் பண்ணிக்கோங்க. நூர் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ கேப்டன் வந்து குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் செம்மையாக பவுல் பண்ணார். 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் LSG கூட எடுத்தார். மேத்யூ வெய்டு போன மேட்ச் டக்கு. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து சான்ஸ் கொடுத்தா ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும், பார்க்கலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ரிஷப் பண்ட், சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஸ்டப்ஸ். ஃப்ரேசர் வந்து லாஸ்ட் மேட்ச் சில சான்சஸ் கிடச்சாலும் செம்மையாக ப்ளே பண்ணார், ஃபேமஸும் ஆகிட்டார். ஸோ வந்து ஆல்ரெடி ஃபேமஸ் தான் அவர். இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ஹிட் பண்ணி டெபியூ மேட்ச்லேயே 50 அடித்து செம்ம ஃபேமஸ் ஆகிட்டார். நல்ல பயங்கரமாக இருக்குது அவர் பேட்டிங் பார்க்குறதுக்கேவும். அதேமாதிரி ஸ்டப்ஸுமே ஹிட்டிங் ஈஸியாக ஹிட் பண்ணுறாரு அவருமே. இந்த சீசன் அவருக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அவரையும் நோட் பண்ணிங்க. அக்சர் பட்டேல், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இஷாந்த் சர்மா.
டிசியுமே இப்போ பயங்கர ஃபார்மில் இருக்காங்க பிளேயர்ஸ்லாம். ஃப்ரேசர், ரிஷப் பந்த், ஸ்டப்ஸு, டேவிட் வார்னர் தான் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பிருத்திவி ஷா ஃபார்மில் இருக்கார். குல்தீப் யாதவ் ஃபார்மில் இருக்கார். கலீல் அகமது விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ நிறையா பிளேயர்ஸ் வந்து ஃபார்மில் இருக்காங்க. ஜிடிஏ பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா மேட்ச்சுமே ஒரு 40 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. சுக்மன் கில் ஏதோ ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச்சை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அகமதாபாத்னால அவருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். ஸோ அவர் வந்து நம்பலாம். அதேமாதிரி ரஷீத் கான் வந்து அவ்வளோ ஃபார்மில் இல்லை. பவுலர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 2 மேட்சஸாக வந்து ஜிடி அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ டிசிக்கு தான் வந்து ஸ்ட்ரென்த்தன் படி இப்போ இருக்கிறது படி டிசிக்கு கொஞ்சம் ஃபேவர் அதிகமாக இருக்குது. பட் ஹோம் கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஸோ அதனால் ஈக்குவலாக தான் மேட்ச் போகும். நேற்று மாதிரி கேகேஆர்எஸ் ஆடாத மாதிரி. ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்றத கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரென்த்தன் படி ஜிடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க இப்போது ஜிடியை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கேப்டன் ஸ்டப்ஸு, வைஸ் கேப்டன் கலீல் அகமது. நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். ரிஷப் பந்த், சுக்மன் கில், டேவிட் வார்னர், சாய் சுதர்ஷன், ஸ்டப்ஸ், ராகுல் டிவட்டியா, குல்தீப் யாதவ், மோயின் சர்மா, கலீல் அகமது, முகேஷ் குமார், நூர் அகமது. கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா மோயின் சர்மா, கேப்டன் வார்னர். ஸோ அவர் எத்தனை மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் நம்ம அடுத்த மேட்ச்சில் வந்து ஒரு டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணுற அளவுக்கு வார்னர் ஒர்த்தான பிளேயர். ஸோ எப்போ வேணால் வந்து டீம் கேப்டன் ஆகிற அளவுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க பிளேயர் வந்து அந்தளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் பிளேயர் எல்லாத்துக்குமே தெரியும் வார்னர். ஸோ கண்டிப்பாக எல்லா மேட்ச்சுமே ட்ரை பண்ணுங்கள் வார்னரை. அவர் ஃபார்முக்கு வந்தார்னா நல்ல ஒரு ஹிட் பண்ணுவார் கண்டிப்பாக. அவர் இன்னும் ஃபார்மில் வரலை. இந்த சீசன் வந்து அவ்வளோவா நல்லா போகல. ஒரு 1 or 2 மேட்சஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் 2-3 மேட்சஸ் வந்து ஒழுங்காக ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ மேபி இன்றைக்கி பார்க்கலாம். அதேமாதிரி அகமதாபாத் நல்ல பேட்டிங் விக்கெட் தான். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 195. நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். ரிஷப் பந்த், மேத்யூ வெய்ட், சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், பிருத்திவி ஷா, ஃப்ரேசர், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், ரஷீத் கான், கே யாதவ், உமேஷ் யாதவ். கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேசர், வைஸ் கேப்டன் பிருத்திவி ஷா. நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். ரிஷப் பந்த், மேத்யூ வெய்ட், சாய் ஹோப், சுக்மன் கில், வார்னர், சாய் சுதர்ஷன், பிருத்திவி ஷா, ஃப்ரேசர், அக்ஷர் பட்டேல், ரஷீத் கான், குல்தீப் யாதவ். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்மன் கில், வைஸ் கேப்டன் ரிஷப் பந்த். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ரித்திமான் சஹா, சுக்மன் கில், வார்னர், சாய் சுதர்ஷன், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், ஒமுசாய். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒமுசாய், அதுக்கப்புறம் நோக்கியா, ரித்திமான் சஹாலாம் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ அவங்க ப்ளே பண்ணாங்கன்னா இந்த டீமில் இருக்க மாதிரி கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க சில பிளேயர்ஸ்க்கு. ஸோ கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ். இந்த டீமில் வந்து கேப்டன் வந்து ஒமுசாய் ப்ளே பண்ணால் ஒமுசாய் நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ ஒமுசாய் கேப்டன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்காக வந்து நோக்கியாவை வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் அவர் ப்ளே பண்ணாருன்னா. ஸோ கேப்டன் ஒமுசாய், வைஸ் கேப்டன் நோக்கியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 2K Tech நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஈஸியாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி கரெக்டான சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்மால் லெக்ஸ்க்கு வந்து பெஸ்டானா, பிஷன் 11, ஸோ ட்ரேடிங்க்கு ரியல் 11, குபேரா எல்லா ஆப்ஸ் லிங்க்குமே கீழே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.